Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. நீங்க PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 26-27 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர் வேல போயிட்டு இருக்குதா? ஐ மீன் இஸ் தட் ஹெல்ப் யூ டு செக்யூர் திஸ் ஜாப்? ஓகே, அதுதான் நாங்க இவாலுவேட் பண்ணோம். ஆஃப்டர் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ராப்பரா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஐ வில் டெல் யூ த ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிராக் திஸ் எக்ஸாம். நமக்கு ஜஸ்ட் எக்ஸாம் கிராக் பண்ணி ஒரு குவாலிஃபைட் லிஸ்ட்ல வந்தா மட்டும் பத்தாது. வி நீட் தட் ஜாப் இல்ல. ஸோ 185 ப்ளஸ் போஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நம்மள அந்த 100க்குள்ள நம்மளோட நேம் வரணும். ஓகே, அதுக்கு நம்மளு எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். நம்மளும் ஆல்ரெடி நம்மளோட கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யா ஆப்ல கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 1 இருந்து கோர்ஸ் போயிட்டு இருக்குது. நம்மளும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்கிறத எல்லாமே நான் வில் எக்ஸ்பிளைன் யூ ஹியர். அண்ட் ஈவன் ஆல்ரெடி என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோக்கு கமெண்ட் போடலாம். ஓகே, லைக் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கா, நல்லா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறது நீங்க கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட், உங்க ஃபீட்பேக் இங்க கொடுங்க. ஸோ தட் இட் வில் ஹெல்ப் ஃபார் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தெரியாது, கிளாஸ் எப்படி இருக்கும் தெரியாம பயத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். யுவர் ஃபீட்பேக் இஸ் வெல்கம். ஓகே, நவ் ஓகே. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். லைக் எல்லாருக்கும் பயம் இந்த எக்ஸாம் வந்து நெறைய பேர் எழுதுறாங்க. ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து ஐ மீன் 50 சம் ஏஜ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாமல்ல. 56 ஐ திங்க். ஓகே. ஸோ அப்போ நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே. பிஎட் முடிச்சவங்களுக்கு எல்லாமே எழுதலாம். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஜி எடுத்துட்டு பிஎட் எடுத்தவங்களுக்கு டெஃபினிட்லி திஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, அப்போ நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்ளோ காம்படிஷன் இருக்குது. நான் வந்துட்டு இது ப்ரிப்பேர் பண்ணணுமா? என்னால முடியுமா? அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருக்கிறாங்க நெறைய பேரு. ஸோ அப்படிங்கிற தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு டாப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டாப்ல மார்க்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல வரவங்களுக்கும் உங்களுக்கும் சேம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி தான் இருக்கு. பிரெயின் லெவல் கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேமா இருக்கு. அவங்க வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு ரிவிஷன் பண்றாங்க. கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டாப்ல வராங்க. நீங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினிட்லி யூ கேன் ஆல்சோ கிராக் திஸ் எக்ஸாம். அதனால என்னால முடியுமாங்கிற டவுட்டே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அண்ட் வென் ஷுட் ஐ ஸ்டார்ட்? இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டேன்னா, டெஃபினிட்லி யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லி அஸ் பாசிபிள். பிகாஸ் உங்க இது ஒரு ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம். உங்க காம்படிட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட். அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட போ வரணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நோட்டிஃபிகேஷன் வந்தோனே உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் தான் கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. ஸோ அதுவரைக்கும் அந்த 3 மந்த்ஸ்ல ஃபுல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணி நெறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். நாட் பாசிபிள்னு சொல்ல மாட்டேன். டெஃபினிட்லி பாசிபிள் தான். இஃப் யூ அந்த 3 மந்த்ஸ் இஃப் யூ டெடிகேட்லி ஸ்பெண்ட் ஃபார் ஒன்லி திஸ் எக்ஸாம்க்குன்னா டெஃபினிட்லி இட்ஸ் பாசிபிள். ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு நம்மளோட பேட்ச் நம்மள ஸ்டார்ட் பண்ணது அந்த 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பண்ணோம். ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பண்ணோம்னு நெனைக்கிறேன். ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் அக்டோபர்ல எக்ஸாம் இருந்தது. மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நெறைய பேர் படிச்சாங்க. அண்ட் அந்த சிவி லிஸ்ட்டுக்கு போனவங்க உங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க இந்த சேனல் ஃபாலோ பண்ணி கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யா சேனல் ஃபாலோ பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்தவங்க தான் சிவி லிஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. நெறைய பேரு எனக்கு அவங்க ஃபோட்டோ வித் ஃபோட்டோ கமெண்டா கொடுத்து நான் சக்ஸஸ் லிஸ்ட்ல போட்டுட்டேன். உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் கொஞ்சம் பேர் சொல்லாம இருக்கிறாங்க. பட் டெஃபினிட்லி யூ கேன் செக் வித் எனி CV selected students கிட்ட கேட்டு பாருங்க. they follow this channel and they took the membership also. Okay, anyway, so 3 monthsலும் படிக்கலாம். பட் பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த லெவலுக்கு படிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் early. அண்ட் ஹவு மெனி ஹவர்ஸ் டுடே ஸ்டடின்னு கேட்டேன்னா, ஆஸ் ஆஃப் நவ் 4 ஹவர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். 4 ஹவர்ஸ் டெஃபினிட்லி யூ ஷுட் ஸ்பெண்ட் ஃபார் திஸ் கோர்ஸ், ஃபார் திஸ் எக்ஸாம். ஓகே, பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது 6 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் எல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் தமிழ் செப்பரேட்டா நீங்க படிக்கணும். ஓகே, ஸோ அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஆனா இதுல நல்லா சப்ஜெக்ட்ல நீங்க நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் படிக்கணும்.
ஓகே. டெய்லி கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு போகணும். அண்ட் இஸ் கோச்சிங் ரியலி நெசசரின்னு கேட்டேன்னா, தட் இஸ் அப் டூ யூ. உங்களோட லெவல், உங்க லெவல் எப்படி இருக்குங்கிற பொறுத்து இருக்கும். கோச்சிங் வேணுமோ வேண்டாங்கங்கிறது. நீங்க வந்து ரொம்ப இயர்ஸா இதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நெறைய நோட்ஸ் கையில இருக்கு. நீங்க நல்லா கான்செப்ட் தரோவா இருக்கு அப்டின்னா, கோச்சிங் இல்லாம கூட நீங்க கிராக் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அண்ட் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடண்ட்ஸ் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஏன் அவங்களால ரேங்க் லிஸ்ட்ல வர முடியல? ஏன் அவங்களால அந்த ஜாப் செக்யூர் பண்ண முடியல? தே ஆர் கீப் ஆன் ட்ரையிங். அந்த 3 டைம்ஸா இப்ப எக்ஸாம் வந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் தே ஆர் நாட் மேபி குவாலிஃபைடா இருப்பாங்க. சிவி லிஸ்ட்ல வர முடியல. ஜாப் கிடைக்கல. ஏன்? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸோட ஃபோக்கஸ் என்னன்னா, கலெக்டிங் பிடிஎஃப். அவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, இது வந்து தப்பா எடுக்க வேண்டாம். ஆ அது ஸ்டூடண்ட்ஸ் மென்டாலிட்டி வந்து ஓகே எங்கெங்க மேக்ஸிமம் பிடிஎஃப் கிடைக்குமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். பிடிஎஃப் வச்சு படிக்கலாம். அது வந்து தப்பு. அதனால யூஸ் இல்ல. நான் இங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து அ டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுற பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பிடிஎஃப் ஓரியன்டடா போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. கான்செப்ட் ஓரியன்டடா போகணும். கான்செப்ட் ஓரியன்டடா. ஓகே. ஒவ்வொரு கான்செப்டும் ப்ராப்பரா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கான்செப்ட்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். இதே வந்து நீங்க கொஸ்டின் பிடிஎஃப் ஓரியன்டடா போறீங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு இந்த என்ன சொல்றது? அ கைட் எல்லாம் இருக்குல்ல. ஒரு கைடுக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்டியே லேர்ன் பண்ணிட்டு நாட் பாசிபிள். பிகாஸ் அந்த கொஸ்டின் நீங்க இல்லன்னா கொஸ்டின் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. கொஸ்டின்ல எழுதி வச்சுட்டு ஆன்ஸர் அங்கேயே சைட்ல எழுதுறீங்க. அந்த கொஸ்டின் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. அந்த கொஸ்டின்ல இருந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா எழுதி வச்சுட்டு, கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரம் தட் கான்செப்ட் நீங்க என்ன எது கேட்டாலும் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். இதே அந்த கொஸ்டின் மட்டும் நீங்க பிரிப்பேர் பண்றீங்க, பேஸ் பண்ணி பண்றீங்கன்னா, சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணா மட்டும் தான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ கான்செப்ட் ஓரியன்டடா போகணும். பிடிஎஃப் ஓரியன்டடாவோ, கொஸ்டின் ஓரியன்டடா போகக்கூடாது. கான்செப்ட் ஓரியன்டடா. கான்செப்ட் லேர்ன் பண்ணு, தென் அது இம்ப்ளிமெண்ட் உங்களால பண்ண முடியுதா? அப்படின்னு செக் பண்றதுக்காக நெறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் த கரெக்ட் வே டூ செக்யூர் திஸ் ஜாப். ஓகே. ரேண்டமா நெறைய சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அங்க ஜாயின் பண்ணி, இங்க ஜாயின் பண்ணி பல இடத்து ஜாயின் பண்ணிட்டு கடைசியில எதுவுமே இல்லாம இருக்காங்க. எனக்கு தெரியும். நெறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க பெர்சனலி. ஓகே. அப்படி இல்லாம ஏதோ ஒரு சோர்ஸ வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்றது தான் எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அண்ட் டைம் டேபிள் இல்லாம, ப்ராப்பரா டைம் டேபிள் இல்லாம, ஓகே நான் ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வைக்காம கரெக்ட் டே. ஓகே. இந்த 2 வீக்ஸ் நான் இந்த சப்ஜெக்ட்க்கு எடுப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். இதுக்குள்ள இந்த மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். அது மாரி ப்ராப்பர் ஒரு டைம் டேபிள் வச்சுட்டு படிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க அந்த ஒரு டைம் லிமிட்க்குள்ள உங்களால முடிக்க முடியும். எதுவுமே ஒரு வெல் பிளான்ட் இல்லாம இருக்கீங்க அப்டின்னா, நீங்க போஸ்ட்போன் பண்றதுக்கு ஹை சான்ஸ். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு, ஓகே. அது அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே அந்த சப்ஜெக்ட்டே போயிட்டே இருக்கும். ஆனா ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ராப்பர் டைம் டேபிள் இல்லன்னா. ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுட்டு படிக்க தான் பெஸ்ட்டு. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிவிஷன். பிகாஸ் ஒரு ஒரு கான்செப்ட் நான் லேர்ன் பண்றேன்னா, வித்தின் 24 ஹவர்ஸே அது மறந்து போயிடும். அது எல்லாருக்கும் அப்படிதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு லேர்ன் பண்ணது ஈவன் ரிவைஸ் பண்றதுங்கிறது வேரியஸ் வேஸ்ல நம்மள பண்ணலாம். நம்மள இன்னைக்கு வந்து அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்ட்ல படிக்கணும். ஓகே. ஏதோ ஒண்ணு அப்படி இல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்ல அது லேர்ன் பண்ணுனா உங்களுக்கே அது பிடிக்கும். அந்த சப்ஜெக்ட்டே உங்களுக்கு இஷ்டம் வச்சுட்டு படிக்கணும். ஓகே. அண்ட் அது ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த டேல நீங்க வேற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்கல்ல. லைக் குக் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் நீங்க வேணா திங்க் பண்ணலாம். அந்த கான்செப்ட்ட குறிச்சு ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணுங்க. அது கூட ஒரு ரிவிஷன் தான். ஓகே. இப்படி இருக்கணும். உங்க மைண்டுக்குள்ள நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டில் த எக்ஸாம் இது மட்டும் தான் இருக்கணும். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இந்த ஜாப் நான் எப்படி செக்யூர் பண்ணலாம்? அது அது மட்டும் தான் உங்களோட எய்மா இருக்கணும். தென் நான் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எந்த மோட்டிவேஷனும் வேண்டாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கலி இந்த ட்ராக்குக்கு வந்துருவீங்க. ரிவிஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி ப்ராப்பர் டேஸ்ல ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா, 10 யூனிட்ஸும் நீங்க ஃபுல் எல்லாமே பிரெயின்ல அப்படியே இருக்கும். லேயரா இருக்கும். 10 யூனிட்ஸும் அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. அண்ட் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாம அந்த மாக் டெஸ்ட்ட விட அந்த மாக் டெஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின் பிடிஎஃப்பா கிடைச்சுன்னா எல்லாரும் ஹேப்பி. அப்படி நினைக்கிறாங்க. அது தப்பு. மாக் டெஸ்ட் அப்படிங்கும்போது டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ள டைம் செட் ஆயிருக்கும். டைமுக்குள்ள நீங்க அந்த கொஸ்டின் இது பண்ணி
நீங்க எவ்வளோ கொஸ்டின் உங்களால டைம்க்குள்ள முடிக்க முடியுது, எவ்வளோ அக்யூரசி வந்திருக்கு, எதுல மிஸ்டேக் வந்திருக்கு, அந்த மிஸ்டேக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பார்ட்ல மிஸ்டேக் வந்திருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ஷன் மறுபடியும் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். தென் அந்த ஆப்ஷன்ஸ் அந்த மத்த ஆப்ஷன்ஸ் எதனால ராங் ஆயிடுச்சு, அதுவும் அனாலிசிஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு கொஸ்டின்ல இருந்து இஃப் ஒன் கொஸ்டின் நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த 4 கான்செப்ட் லேர்ன் பண்ற மாரி இருக்கணும். அந்த ஆப்ஷன்ஸும் நீங்க படிச்சுட்டு போகணும். இன் தட் வே உங்களுக்கு உங்களோட ஸ்டடி அந்த அது ப்ராப்பரா போகும். ஓகே. ஸோ மாக் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ப்ராப்பரா பண்ணாம ஜஸ்ட் தியரி ஓரியன்டடா தியரி ரீட் பண்ணிட்டு தியரி ரீட் பண்றாங்க. நாட் லேர்னிங். ஓகே. அப்படி போறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. ஓகே. கண்டிப்பா சக்சஸ் வேணும் அப்படின்னா, கான்செப்ட் ஓரியன்டடா போகணும். அது ப்ராப்பர் ரிவைஸ் பண்ணணும். தென் உங்களுக்கு அது என்ன சொல்றது? பிராக்டிஸ் பண்ணணும். உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அந்த கொஸ்டின் பார்த்தேன்னா, என்னால அந்த கான்செப்ட் எடுத்து எனக்கு ஆன்சருக்கு வர முடியுதா? அப்படின்னு திங்க் பண்ணணும். அது பிராக்டிஸ். தென் மாக் டெஸ்ட் த்ரூ மாக் டெஸ்ட் ஆல்சோ யூ வில் கெட் தட் பிராக்டிஸ் அண்ட் அனாலிசிஸ். ஓகே. அண்ட் மை ஸ்ட்ராட்டஜி. ஓகே. நான் இப்போ என்னோட கோர்ஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தட் ஐ வில் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்னா, பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட் வைஸா போயிட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க OS முடிச்சுட்டோம். ஓகே. ஆகஸ்ட் 1ல இருந்து OS கிளாஸ் கொடுத்தேன். ஒரு 5, 6 டேஸ் வந்து கிளாஸ் நான் வந்து கொடுத்துருவேன். ஐ மீன் ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவேன். ஓகே. PDF இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஓகே. அது ஃபார் லேர்னிங் கான்செப்ட். 5 to 6 டேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட்டோட சைஸ பொறுத்த வரைக்கும் அது டிஃபர் ஆகும். 6 டேஸ், சம்டைம்ஸ் 7 டேஸ் அது மாரி. ஓகே. ஸோ அந்த டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. அது யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, சும்மா அது வீடியோ மட்டும் பார்த்துட்டு பத்தாது. ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்துட்டு படிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்து நீங்க அது படிக்கிறீங்க. தட் இஸ் ஸ்டெப் 1. ரெக்கார்டட் கான்செப்ட் கிளாஸஸ் வச்சுட்டு நீங்க அந்த யூனிட் கவர் பண்றீங்க. செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஐம் கிவிங் ஸ்கெடியூல் இருக்கு. அந்த ஸ்கெடியூல்ல அந்த டே முடிஞ்சிருச்சு. ஃபார் த கிளாஸ் பார்க்குற டே முடிஞ்சிருச்சுன்னா, நெக்ஸ்ட் டேல இருந்து லைவ் பிராக்டிஸ். சாப்டர் வைஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சில சாப்டருக்கெல்லாம் வந்துட்டு 2 டேஸ் கூட நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஏன்னா பிக் சாப்டரா இருக்கும். அப்ப நான் அந்த கொஸ்டின் ஒரு டேல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. சாப்டர் வைஸ் வந்து சம்டைம்ஸ் 2 டேஸ் கூட ஒரு சாப்டர் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் நம்மள ப்ரிப்பேர் பண்ணும்போது, நமக்கு நெறைய கொஸ்டின் நமக்கு கிடைக்கும். நம்மள ஓவரால் யூனிட்டா போகும்போது நமக்கு மேபி சம் கொஸ்டின், சம் கான்செப்ட் எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம சாப்டர் வைஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் தென் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டவுட் கிளியரன்ஸ் அந்த செக்ஷன்லயே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்படிதான் இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து இங்க சைட்ல டிஸ்ப்ளே ஆகும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணுவேன். 60 செகண்ட்ஸ். நியூமெரிக்கல் கொஸ்டின் அப்படின்னா மேபி 2 மினிட்ஸ் கூட கொடுப்பேன். ஓகே. ஆர் மேபி வெரி ஸ்மால் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் அப்படின்னா 30 செகண்ட் கொடுப்பேன். அது மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு இங்க போல் வரும். அந்த போல் நீங்க கரெக்டா ABCD எந்த ஆன்சருங்கிறது நீங்க மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸ் பிஃபோர் நாங்க பண்ண லைவோட ஸ்கிரீன்ஷாட். 114 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு லைவ் வந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லைவுக்கு வரதில்ல. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவுக்கு வராம சம் சிச்சுவேஷன் அவங்களுக்கு லைவுக்கு வர முடியாத இருக்காங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா ரெக்கார்டு பார்த்து ஃபாஸ்டா போவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நாட் ஏ கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. லைவ்ல வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட காம்பீட் பண்ணிட்டு உங்க லெவல் நீங்க தெரியணும். ஓகே. ஏன்னா நெறைய என்ன சொல்றது? நல்லா என்ன நல்லா என்ன சொல்றது? ஹைலி டேலண்டட் நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட கோர்ஸ்ல இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க கூட நீங்க காம்பீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க உங்களோட லெவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் செக்ஷன் எல்லாம் முடிக்கும்போது ஃபைனலி லீடர் போர்டுல டாப் 10 இது வந்துட்டு நேத்து கிளாஸோட லீடர் போர்டு இது. இது டே பிஃபோர் எஸ்டர்டே கிளாஸோட ரெண்டுமே DBMS தான். இது DBMS 1, திஸ் இஸ் DBMS 2. ஓகே. டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து லீடர் போர்டில் இருக்கும். ஓகே. இது மாதிரி அங்க அண்ட் ஸ்கோரும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிஷன், உங்க காம்படிட்டிவ் மைண்டா இருக்கு. எப்படி நான் லீடர் போர்டில் வரணும், ஏன் என்னால வர முடியல, ஸோ நான் இன்னும் படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு உங்க உள்ளேயே வந்துட்டு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்பீட் பண்றாங்கனாலும் கோஆப்ரேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் டவுட்டு கேட்பாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. தட் இஸ் a குட் ஸ்ட்ராட்டஜி.
ஓகே, அப்போ நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓஎஸ் முடிச்சுட்டு இப்போ டிபிஎம்எஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் எல்லாமே ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஃபார் எவ்ரி யூனிட். இப்போ போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட மாக் டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சு நீங்க நல்லா ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கீங்க, அப்போ போய் நான் உங்களுக்கு மாக் டெஸ்ட் கொடுத்தேன்னா அதை விட பெஸ்ட் என்ன? இப்போ டிபிஎம்எஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இஃப் ஐம் கிவிங் யூ ஓஎஸ் மாக் டெஸ்ட் அப்படின்னா நீங்க அந்த மறக்கிற ஸ்டேஜ் அது. யூஆர் ஸ்டார்டிங் யுவர் பிரெயின் மேபி ஃபார்கெட் தட், நோ மேபி அல்ல டெஃபினெட்லி ஃபார்கெட் ஆகிற டைம். அந்த டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 1 டேல ரிவைஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா நீங்க வந்து ஓஎஸ் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். ஒரு 2-3 மேபி டிபெண்ட்ஸ் ஆன் த சாப்டர் வைஸ் மேபி மாக் டெஸ்ட் கொடுப்பேன். ஓகே, நாட் லைக் 1 or 2 மாக் டெஸ்ட் மாதிரி இருக்காது. 2 டேஸும் மாக் டெஸ்ட் ஃபுல்லா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு இது காமிக்கிறேன். I'll show you this. ஓஎஸ் முடிச்சாச்சு. நம்மளுக்கு சிக்ஸ்த் எல்லாம் 8th ஓஎஸ் முடிச்சிட்டோம். தென் ஆஃப்டர் தான் நம்ம இப்போ டிபிஎம்எஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் 1 சாப்டர் 2 முடிச்சிட்டோம். ஓகே, இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 பண்ண போறோம். அண்ட் இந்த ஹோல் டிபிஎம்எஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நெக்ஸ்ட் 2 days வந்து டைம் ஃபார் ஓஎஸ் மாக் டெஸ்ட். அப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் பண்ண யூனிட் இது. அந்த மறக்கிற ஸ்டேஜ்ல நீங்க மாக் டெஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ரிட்டைனிங் த கான்செப்ட். ஓகே, அது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் சிஎன் முடிச்ச உடனே அதோட மாக் டெஸ்ட் கொடுக்க மாட்டேன். சிஎன் முடிச்சுட்டு அடுத்த யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் சிஎனோட மாக் டெஸ்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி. ஓகே, இப்போ டிஜிட்டலும் சிஓஏ எல்லாம் செப்பரேட்டா லைவ் செஷன் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் எல்லாமே செப்பரேட் லைவ் செஷன். சி யூ கேன் சி திஸ். பைத்தான் തന്നെ 7 லைவ் செஷன்ஸ் தேர் சாப்டர் வைஸ். சம் சாப்டருக்கு வந்துட்டு 2 days வந்து நம்ம பெரிய சாப்டர் அப்படின்னா 2 days. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இப்போ கூட நான் லான்ச் பண்ண போது கொடுத்த லைவ் செக்ஷனோட அதிகமாக தான் வச்சிருக்கேன். இப்போ எகெயின் ஐ சேஞ்ச் த ஸ்கெடியூல். ஓகே, ஐ ஆடட் மோர் லைவ் செக்ஷன். ஈவன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஈவன் இன்னும் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா சப்போஸ் அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு, டைம் பத்தலன்னா ஐ வில் ஆட் மோர் லைவ் செஷன். ஓகே, ஸோ பை 31st January நம்ம இந்த மாக் டெஸ்ட் எவ்ரிதிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான். எல்லா லைவ் செஷன்ஸும் மாக் டெஸ்டும் எல்லாமே January 31st கூட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். Then after that also you can utilize this course till your exam. நீங்க மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி லைவ் செஷன்ஸ் மறுபடியும் வந்து ரெக்கார்டா இருக்கும். லைவ் செஷன்ஸ் எல்லாமே இங்க ரெக்கார்டா வந்துடும். அது மறுபடியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம், கான்செப்ட் கிளாஸஸ் மறுபடியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இன் தட் வே டில் எக்ஸாம் உங்களுக்கு இது கோர்ஸ் அவைலபிளா இருக்கும். பட் 31st கூட கோர்ஸ் முடியும், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அண்ட் ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சு ஒரு 4 யூனிட் முடிக்கும் போது நம்ம கம்பைன் லைவ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. சி, இது 4 யூனிட் இங்க கவர் ஆகுது. அப்ப அந்த டைம்ல நான் ஒரு 4 days டைம் உங்களுக்கு கொடுக்குறேன் ரிவைஸ் பண்றதுக்கு. பிகாஸ் 4 யூனிட் ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு ஈச் டே 1 யூனிட் மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் யூ வில் கெட் 4 கம்பைன்டு லைவ் ப்ராக்டிஸ். 3 days கம்பைன் லைவ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்த 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பைன் லைவ் ப்ராக்டிஸ் இருக்கு. தென் 8 யூனிட்ஸ். Okay, and then after that full length mock test also and practice. Okay, in that way. So I think you got an idea. Okay, so இப்படிதான் நீங்க ப்ராப்பரா நீங்க ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படின்னா then don't worry, you are in the right track. Okay, so அது அப்படியே கண்டினியூ பண்ணா போதும். அண்ட் நம்மளோட கோர்ஸ் ஃபீ was 6,999 இருந்தது till yesterday. August 16ல இருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட ரிவைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். கோர்ஸ் ஃபீ இஸ் நவ் 7,499. ஓகே, கோர்ஸ் வேலிடிட்டி till your exam. அண்ட் யூஜிசி நெட் கோர்ஸும் போயிட்டு இருக்குது நம்மளோட ஆப்பிள். அது யூஜிசி நெட் வந்து நான் லான்ச் பண்ண போது 5399க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தேன், வித் லைவ் செக்ஷனோடு கூட இருந்தது. பட் இது 2 கோர்ஸும் இருக்கிறதுனால என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியாததுனால இந்த யூஜிசி நெட் நம்ம 3 யூனிட்ஸ் லைவா பண்ணோம். தென் ரிமைனிங் யூனிட்ஸும் கம்ப்ளீட் என்னால பண்ண முடியல, பிகாஸ் பிஜிடிஆர்பி 2ம் இருக்கு. ஸோ அதனால ரிமைனிங் யூனிட்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ்
ஜூன் பேட்சோட லைவ் செக்ஷன்ஸும் ரிவிஷன் எல்லாமே நீங்க வாட்ச் பண்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் கிளாஸ். தட்ஸ் வை ஐ ரெடியூஸ் த பிரைஸ் டு 3500. ஓகே, ஸோ உங்களுக்கு 6 months வேலிடிட்டி இருக்கு. யூஜிசி நெட்டுக்கு 6 months வேலிடிட்டி அண்ட் த பிரைஸ் இஸ் கோர்ஸ் ஃபீஸ் 3500. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஒன்லி த லைவ் செஷன்ஸ் இங்க இருக்காது, அதனால தான் ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பி இந்த கோர்ஸ் எப்படி பண்ணணும், கோர்ஸுங்கிறத விட இந்த கோர்ஸ் விட்டுருங்க, நீங்க எப்படி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்படி ஃபாலோ பண்ணணும், கிளாஸ் ஐ மீன் எப்படி படிக்கணும் அண்ட் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, எப்படி செக்யூர் பண்ணணும் ஜாப் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நினைச்சுக்கோங்க, நிறைய பேர் சேர்ந்து ஐ மீன் காம்படிட்டிவ் எக்ஸாம் இது. ஒரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மேபி ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எழுதுனாங்கன்னா ஒரு 5,000 கிட்ட கண்டிப்பா வந்து சின்சியரா படிச்சுட்டு இருப்பாங்க. டெஃபினெட்லி ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க காம்பீட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்ல எஃபோர்ட் போடணும். ஓகே, ஸோ டூ வெல், அனலைஸ். ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க ரைட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கறது கமெண்ட் டூ கமெண்ட். ஓகே, இந்த வீடியோல பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கதா, மற்றவங்களுக்கு இது எடுக்கலாமா அப்படின்னு நீங்க வேணும்னா கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.